வணக்கம். புதபகவானை ராசிநாதராகக் கொண்ட புத்திக் கூர்மையும் சாதுர்யமும் நிறைந்த மிதுனராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு பலன்களைத்தான். மிதுன ராசிக்கு ஒரு திருப்புமுனையாக அமையுமா, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை சிறிதும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். முதலில் மிதுன ராசியினரின் குணாதிசயங்களைப் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள். பேச்சாற்றலால் அனைவரையும் கவரக்கூடியவர்கள். அறிவார்ந்த விஷயங்களில் எப்போதும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறார். ஆனால் ஜூன் 2026இல் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது மிகச் சிறந்த அமைப்பாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் பயணம் செய்கிறார்கள். இந்த ஆண்டின் முதல் பாதையில் ஜென்மகுரு இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம். குறிப்பாக ஒவ்வாமை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். பழைய மருத்துவ செலவுகள் குறையும். யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டின் 2ஆம் பாதி உங்களுக்கு பொற்காலமாக அமையப்போகிறது. ஜூன் மாதத்திற்கு பிறகு தனஸ்தானத்தில் குரு அமர்வதால் பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சேமிப்பு உயரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நீங்கள் பெருமைப்படும்படியான சூழல் உருவாகும். தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கடின உழைப்பு மிகவும் அவசியம். கர்மசனி என்பதால் வேலையில் பொறுப்புகள் கூடும். ஆனால் உங்களின் உழைப்பிற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது இடம் மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமையலாம். சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குறுக்கு வழிகளை தவிர்த்து நேர்மையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக அமைய புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகச் சிறந்த பரிகாரமாகும். அதேபோல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நன்மையை தரும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிது சோதனைகள் இருந்தாலும் முடிவில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் ஆண்டாகவே அமையப்போகிறது. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். நன்றி.